சொருகிக்கிட்டு சாட்டையத்தா சொலட்டிக்கிட்டு கருப்பாணி உருமு சத்தம் எல்லையில கேக்குதையா. ஒரு சில டைம்ல கருப்பசாமி பாட்டு பாடும்போதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி இந்த கருப்பசாமி ஆடி வருவாரா, அப்ப கண்ணெல்லாம் கலங்கி இப்படி ஒரு மாதிரி அழுகு வர மாதிரி வரும். அது ஏன் வருதுன்னே தெரியாது. 18ஆம் படி காக்கும் கருப்பசாமி வரத்தை அள்ளி தரும் ஊரை காத்து நிற்கும் எங்க கோலசாமி. சாமி பாட்டு ஏன் சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா, பொதுவாகவே சாமி பாட்டு பாடுறதுக்கு பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலாக ஐயப்பன் பாடலும் கருப்பசாமி பாடலும் பாடுறதுக்கு ரொம்பவே ஆஹா அந்த பாட்டில் நம்ம பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது? பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா எல்லாரும் மாதிரியுமே நம்ம பாடக்கூடாதுன்னு எப்பவுமே நினைப்பேன். நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் அப்பையிலேருந்தே உண்டு. எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவாங்க. அந்த பிஜிஎம் டைம்ல நான் கண்ணை மூடி கடவுளை வேண்டுவேன். கண்ணை மூடி இந்த நிகழ்ச்சி எப்படியாவது நல்லா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிடும். கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாய் கருமாரியம்மா. புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், அதாவது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே போய் அம்மனை நேரில் பார்த்து வழிபடும் போது நம்ம ஹார்ட் பெல்ட் ஆகி மனமுருகி வேண்டும் இல்லையா. ஸோ சிலருடைய பாட்டை கேட்டாலே நம்ம இருந்த இடத்துல இருந்தே அம்மனை வழிபடக்கூடிய அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கர் தான் நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. யாஎஸ் அவங்களுடைய பேரிலே அபிராமி தாயார் இருக்காங்க. அப்படின்ற பேர்புடைய அபிராமி தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அபி வணக்கம். எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, இங்கே எல்லாரோட நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஆமாம், எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறதுல அபி அப்படி ஒரு சூப்பர் கேரக்டர். ஏன்னா நானும் பல இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். இன்டர்வியூவர் நல்லா இருக்கேன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டுருவோம் இல்லையா. சூப்பர் அபி, நீங்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. பட் உங்களுடைய அந்த குரலில் நான் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் இருக்குது. அதுலேயும் அம்மனை பற்றி பாடும்போது அபியோட வாய்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி நம்மளை நான் சொன்னேன் இல்லையா, கோவிலுக்கு போய் மனம் உருகி வேண்டக்கூடிய அந்த ஒரு ஃபீல் உங்களுடைய பாட்டில் நிறைய பேர்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதை எக்ஸாக்டாக நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாடின அத்தனை பாடல்கள்லையும். ஸோ முதல்ல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வரப்போகுது இல்லையா, ஆடி வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நம்ம அம்மனை அழைச்சிடலாமா? உங்களுடைய ஒரு அருமையான பாடலால் அம்மனை முதல்ல கூப்பிட்டுட்டு தொடர்ந்து நம்மளுடைய நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணலாம். நாகையிலே வாழ்பவளே நெல்லுக்கடை மாரியம்மா, நாகையிலே வாழ்பவளே நெல்லுக்கடை மாரியம்மா, நர்த்தமலை நாயகியா நல்ல முத்து மாரியம்மா, நர்த்தமலை நாயகியா நல்ல முத்து மாரியம்மா, சத்தியுமையானவளே சமயபுரத்து மாரியம்மா, சத்திய மங்கலத்தில் வண்ணாரி மாரியம்மா, சத்தியுமையானவளே சமயபுரத்து மாரியம்மா, சத்திய மங்கலத்தில் வண்ணாரி மாரியம்மா, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி, பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா, பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதாவது நம்ம பேசும்போது ஒரு டோன், பாடும்போது ஒரு டோன். நான் கேட்ட அடுத்த செகண்ட் எங்கே இருந்து தான் அந்த அம்மனை கூட்டு வரீங்கன்னே தெரியல. உங்களுடைய குரல் வளம் உண்மையாக சொல்லணும்னா இன்னும் பல நூறு பாடல்கள் நீங்கள் எழுதி நீங்களே பாடணும் அப்படின்றத என்னுடைய போன்ற நிறைய பேருடைய ஆசை. உண்மையாக சொல்லணும்னா அம்மனை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, எப்போலேருந்து இப்படி நம்ம அம்மனுக்காக பாடணும்? ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுப்புற கலைஞர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஃபீல்டு வேறு மாதிரி இருக்கும், அவங்க பாடுற பாடல்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அபி அப்படின்னாலே ஒரு கோவிலில் பாடக்கூடிய ஒரு பொண்ணு, நிறைய நாட்டுப்புற பாடல்கள் பாடக்கூடிய பொண்ணு, கோவில்களில் போய் பாடக்கூடிய பொண்ணு, இப்படி தான் நம்மளுடைய பார்வையில். ஏன் இந்த கோவில்களில் போய் பாடணும், நிறைய பாடல்கள் பாடணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு? சாமி பாட்டு ஏன் சூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, பொதுவாகவே சாமி பாட்டு பாடுறதுக்கு பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலாக ஐயப்பன் பாடலும் கருப்பசாமி பாடலும் பாடுறதுக்கு ரொம்பவே ஆஹா அந்த பாட்டில் நம்ம பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது?
அதையே நம்ம பாடக்கூடாது, நம்மளோட பண்ணக்கூடாதுன்னு வயசுல எப்படி சொன்னீங்கன்னா நம்ம பார்ப்போமே. Okay. ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது சொன்னா நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற போல. ஆமா. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கருப்பசாமி பாட்டுமே இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரி ஐயப்பன் பாட்டுமே வந்து பாடும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஐயப்பன் வந்துட்டு இந்த கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டா பாடக்கூடாது, இந்த மாதிரி வந்து அவங்களை இது பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால நானுமே வந்து என்ன நினைச்சேன்னா, போச்சு நம்ம எப்படியோ பாட போறோம், ஆனா பாடி வேணா எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னா ஐயப்பன் கடவுள். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம பாடிடணும், ஐயப்பனுக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாடணும்னு சொல்லி நினைக்கும் போது எல்லாருமே நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க, திட்ட போறாங்க, அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நான் பாடினது வந்து எல்லாருமே மக்கள் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுமே இல்லாம நல்லா பாடிட்டான். ஏன்னா கோவிலுக்குள்ளதான் போகக்கூடாதே தவிர நம்ம பாடுறதுல ஐயப்பனை எங்க இருந்தாலுமே நம்ம வணங்கலாம் அப்படின்ற மாதிரி அதை எடுத்து பாடினது. இந்த மாதிரி தான் அம்மன் பாட்டு, இந்த மாதிரி சாமி பாடல்கள் பாட வந்தது காரணம் இதுதான். எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை, நான் சொன்ன மாதிரி அம்மனை பத்தி பாடுவாங்கன்னா நீ வந்து அப்படியே வித்தியாசமான ஒரு வழியை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஐயப்பனையும் கருப்பரையும் தான் பாடுறேன். நானே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து சும்மா அந்த உங்களோட இன்ஸ்டா பேஜ் ஸ்க்ரோல் பண்ணும்போது கருப்பரை பத்தி பாடும்போது அதை பாடணுன்னு அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தெரியுமா, அது எப்பயாவது ரொம்ப ரேரா யாருடைய பாட்டையாவது கேட்டால் தான் வரும். எனக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் கருப்பர் சாங் பாடும்போது எனக்கு இருந்தது அந்த கூஸ் பம்ப்ஸ். எப்படி இவங்க இதை பற்றி யோசிச்சிருப்பாங்க, எப்படி இதை போய் பாடியிருப்பாங்க அப்படின்னு. அதை எப்போ பாடினீங்க ஃபஸ்ட்டு வந்து சாமி பாட்டு பாடணும்னு தோணுனதே அப்போ தானா? அதாவது என்னன்னா, எல்லாரும் மாதிரியுமே நம்ம பாடக்கூடாதுன்னு எப்பவுமே நினைப்பேன். நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் அப்பையிலேருந்தே உண்டு. அதோட சரி கருப்பசாமி பாட்டு வந்து பறவை முனியம்மாக்கு அப்புறம்னா யாருமே கிடையாது, யாருமே பாடல. அப்போ ஏன் நம்ம பாடக்கூடாது? அதுவும் இல்லாம ஸ்டேஜ்ல இருந்து எங்க அன்னைங்க எல்லாம் பாடுவாங்கல்ல, பாடகர்கள் எல்லாம் பாடுவாங்க. அப்போ பாடும்போது எனக்கு அப்படியே அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்னன்னா, அது எங்களோட குலசாமி வேற கருப்பசாமி தான். அப்ப எடுத்துருவோம், கருப்பசாமிக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த தலையில துண்டெல்லாம் கட்டி வேஷ்டி கட்டி அதை இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான். அது மக்கள் வந்து எனக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. இது நான் பண்ணது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானுமே ரொம்ப அதை பிடிச்சி பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயம். அது கருப்பசாமின்னு அப்படி ஆக்ரோஷமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த சாங் பண்ணது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்ப எப்படா அந்த சாங் வரும் அப்படின்ற மாதிரி, இப்ப எப்படா அந்த மாதிரி மார்கழி இந்த இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஒரே சாந்தமான மாசம், அம்மனுக்கான மாசமா போயிடுச்சு இல்லையா? அப்போ இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பீங்க, நிறைய கோவில் போயிருப்பீங்க, நிறைய பாடல் பாடியிருப்பீங்க. பட் என்னைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்றாங்க, போகிறீங்க, பாடுறீங்க, அப்படியே ஒரு தாட் இருக்கும் இல்லையா? என்னைக்காவது அபிகா வந்து இப்போ நான் ஒரு கோவிலுக்கு போனேன், எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அம்மனை வேண்டி பாடுவோமேன்னு பாடினேன் அப்படின்னு என்னைக்காவது பாடினதுலாம் உண்டா? இல்லை, எப்போவுமே எப்படின்னா ஒரு பாட்டு அங்கே போய் பாடுறோம் அப்படின்னாவே நான் ஃபஸ்ட்டு பாட போகிறதுக்கு முன்னாடி அம்மா தாயே எப்படியாவது இன்னைக்கு காப்பாற்றிடு, இது மட்டும்தான். ஆமாம், எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவாங்க. அந்த பிஜிஎம் டைமில் நான் கண்ணை மூடி கடவுளை வேண்டுவேன். கண்ணை மூடி இந்த நிகழ்ச்சி எப்படியாவது நல்லா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். ஆமாம், அது மாதிரி நான் வேண்டிட்டு தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமே, அது சின்ன ப்ரோக்ராமா இருக்கட்டும், பெரிய ப்ரோக்ராமா இருக்கட்டும், இப்போ கூட ஒன்றும் இல்லை, வரும்போது கூட கடவுளே நல்லா பண்ணிடணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆமாம், அதனால எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எப்போதுமே அதே மாதிரி எந்த பாட்டு பாடுறதா இருந்தாலுமே சாமிக்கிட்ட வந்து வேண்டுவோம், இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சில டைம்லாம் கருப்பசாமி பாட்டு பாடும்போதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி, அந்த கருப்பசாமி ஆடி வருவாரா, அப்போ கண்ணெல்லாம் கலங்கி இப்படி ஒரு மாதிரி அழுக வர மாதிரி வரும். அது ஏன் வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லா, அது எப்படி சொல்றதே தெரியலக்கா, அந்த அளவுக்கு இருக்கும். பயங்கர எஃபெக்டா இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா நீங்க பாடின அந்த பாட்டை கேட்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு ஃபீலை வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அவ்வளோ ஒரு பவர் அந்த வாய்ஸ்ல. கண்டிப்பா கருப்பசாமி பாட்டை நான் பாட வைப்பேன், ஆனால் இப்போ பாட வைக்க மாட்டேன். ஏன்னா கருப்பரை கூட்டு நம்ம தொடக்கி வச்சுப்போம் கடைசியா பாட்டு. என்ன முன்னாடி நிறைய விஷயங்கள் கேட்கணும் அவங்ககிட்ட. நான் என்னன்னா, நீங்க வந்து ஹார்ட் பெல்ட் ஆகி அழுத மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இந்த கோவில் வழிபாடுகள் பண்ணும்போது, இல்லைன்னா கடவுள் வழிபாடு பண்ணும்போது, இல்லைன்னா வந்து என்னடா நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி எந்த கோவிலையாவது போய்? கண்டிப்பா தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கோவில நிகழ்ச்சி எனக்கு பண்ணியிருக்கோம். அன்னைக்கு என்னன்னா, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தேன். ஆனா என்னன்னா, இந்த ஒரு சில ஊர்க்காரங்க சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இல்லைப்பா நீங்கள் இன்னும் அந்த பாட்டை பாடியிருக்கலாம், அது கேட்டிருந்துருக்கலாம், கேட்டிருந்தா கூட நம்ம பாடியிருப்போம். அது கேட்கல, அவங்க கேட்காம நான். ஆனால் அன்னைக்கு ப்ரோக்ராம் செம ஹிட்டு, மக்கள் யாருமே ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகல, எல்லாருமே அவ்வளோக்கு இருந்தாங்க.
ஆனால் எனக்கு அந்த ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவர் சரியான போதை இருந்தாலுமே இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவர் என்னன்னா நீங்கள் அந்த பாட்டு பாடல, எம்ஜிஆர் பாட்டு பாடல, இது பாடல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னன்னா எம்ஜிஆர் பாட்டு எனக்கு என்னன்னா கடவுள்கிட்ட போயிட்டு அம்மா தாயே இங்கே பாருங்க நான் எந்த அளவுக்கு என்னால் எஃபோர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணேன். இருந்தாலும் அவர் எம்ஜிஆர் பாட்டு பாடலைங்கிறதுக்காக என்னை இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொன்னால் கூட ஒரு மாதிரி கஷ்டமாயிடும்ல. நம்ம இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டுமே அது வேஸ்ட்டாக போயிருச்சேன்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அழுதது உண்டு. சாமி கும்பிடும் போதே அன்னைக்கு அந்த பேமெண்ட் வாங்குறதுக்காக போவோம் உள்ள கோவிலுக்குள்ள. அப்போது அந்த சாமிக்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி என்னால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ நல்லா தான் பண்ணி கொடுத்தேன். இருந்தாலும் அது ஒரு சிலவங்களோட விஷயம்னால அது எனக்கும் கஷ்டமா இருக்கு. அது இனிமே நடக்காம பார்த்துக்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஸ்பெஷலாக நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஆடிக்கு வெள்ளிக்கிழமை வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு கோவிலுக்கு போவீங்க, அப்படி இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷலான பாட்டு நம்ம அம்மனுக்காக பாடுவீங்க? அம்மனுக்காக இப்போ பாடுறேன். ரெடி. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா. இந்த பாட்டு வந்து ஒரு விஷயம், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 4 வீடு தள்ளி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஆடி மாதம் ஆகிட்டாவே 5 மணிக்கெலாம் பாட்டு, இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த பாட்டை அதில் ஓடி கேட்டு கேட்டே நான் பாடிட்டேன். ப்ராக்டிஸ்லாம் இல்லை, ஆமாம் அதை கேட்டு கேட்டே பாடிட்டேன். ஓகே, அந்த அளவுக்கு டெய்லி 5 மணி ஆனால் பாட்டு ஓடிடும். ஓகே, அந்த மாதிரி பாடின பாட்டு இல்லையா? உண்மையாக அப்படி தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அனுபவமாக கற்றுக்கிறது தான் வந்து கை கொடுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சாமி பாட்டு பாடணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி தான் எல்லாமே அனுபவம் தான்? எல்லாமே அனுபவம் தான்க்கா, எதுவும் கற்றுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்மளுக்கு என்ன கரெக்டாக வருதோ அதை, ஆனால் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் திருத்திப்பேன், மாற்றிப்பேன், அடுத்தடுத்து இதை பண்ணாமல் பார்த்துப்பேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் கொடுப்பேன் மக்களுக்கு. ஓகே, அது வந்துட்டு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலுமே நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி உம்முன்னு இருந்தாவோ இல்லை சோகமாக இருந்தாவோ எனக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனாலயே என்னென்னா போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 1/2 hour தான், அதுக்கு மேலே அவங்க எல்லாரும் சிரிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிடுவேன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு என்னென்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க முகத்தை எல்லா முகத்துலையும் சிரிப்பு இருக்கணும். அதுதான் அந்த ஒரு விஷயம் தான். அந்த 3 மணி நேரம் நான் அவங்களுக்காக இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, நைஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த எல்லாருமே வந்து அபியை வந்து பெரிய பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதில் அழகாக குட்டி பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிறது விஷயம். எல்லாருமே என்னன்னா 28 வயசு எல்லாருமே அக்கா உங்களுக்கு என்னக்கா ஒரு 28 வயசு இருக்குமா 29 வயசு இருக்குமான்னு கேட்பாங்க. எனக்கு அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஐயோ எனக்கு 23 தாங்க ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். 23 தானா என்னப்பா சொல்றேன், டிவியில பார்க்கும்போது பெருசா இருக்கீங்க அப்படிம்பாங்க. அது என்னடே பண்றது அப்படின்னு. எல்லா கடவுளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நிறைய பாடல்கள் பாடணும் தொடர்ந்து. இதே மாதிரி நாங்கள் பல இன்டர்வியூ உங்களை வந்து பண்ணிட்டே இருக்கோம். சூப்பராகவே. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாட்டுப்புற கலைஞர்களாக வரும்போது அவங்க வந்து எடுக்கிற, நான் சொன்ன மாதிரியே வேறு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்போ அபியை வந்து இந்த பொண்ணு நல்லா பாடிருப்பாங்க, இந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம கோவில் திருவிழாவில் பாட வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோவில் திருவிழாவில் முதல்ல பாட வச்சாங்க? என்ன பாட்டு அங்கே போய் பாடி? ஓகே, மாத்தூர்னு சொல்லிட்டு ஒரு காரைக்குடி பக்கத்தில் புதுவயல் மாத்தூர்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க பிஎஸ்என்எல் ராஜேந்திரன் சொல்லி ஒரு அங்கிள், அவங்க வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து திருவிழா வச்சுருக்கோம், அப்போ பட்டிமன்றம் நடக்குது, நீ வேணா உங்கள் பாப்பா வேணா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்க. அவரு எங்கள் அப்பா வா போவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் முதல்ல பாடின பாட்டுனா ஏழைலங்குயிலின்னு சொல்லி ஒரு பாட்டு, சினிமா பாட்டு தான் பாடினேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், அங்கே பாடினதை பார்த்துட்டு அப்பச்சி சபாபதின்னு சொல்லி ஒரு ஐயா பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க தான் வந்துட்டு நல்லா பாடுறா அந்த பொண்ணு, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், மேடை பக்கத்தில் இருந்தால் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கள் அப்பா ஓடு உடனே தான் கூப்பிட்றாங்க போ அப்படின்னாங்க. அவட குடுகுடுன்னு ஓடி போய் சின்ன பிள்ளை வேறையா குடுகுடுன்னு எவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஓடிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட நிகழ்ச்சியில் அப்படியே பாடி, அப்புறம் முத்துராமன் சொல்லி காரைக்குடியில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களோட டீம்லேயும் பாடி, அப்படியே ஒவ்வொரு டீமாக நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி எல்லா டீம்லேயும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ நான் ஒரு டீம் வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். முதலில் கூப்பிட்டாங்க, ஒன்னார்குடியில் கூப்பிட்டா எங்கேயோ கூப்பிட்டு எங்கேயோ வந்து
நிக்கிறோம் நம்ம இல்லையா? முதல்ல பாடின அந்த கோவிலுக்காக பாடின ஒரு அம்மன் பாட்டுன்னா அது என்ன பாட்டு? அம்மன் பாட்டு இல்ல, அது சினிமா பாட்டு தான். ஓ, கோவில்ல பாடினதே ஃபர்ஸ்ட் சினிமா பாட்டு தான். ஆமா. சினிமால இருந்து தான் ஆமா, சினிமால இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சது. ஓகே, சூப்பர் அபி. இப்போ நீங்க நிறைய பாடல்கள் பாடுறீங்க, நிறைய அம்மனுக்காக பாடிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இந்த ஆடிய அம்மனை வந்து வரவேற்றுட்டீங்க. இப்போ இறுதியா வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா கருப்பசாமி தான். கண்டிப்பா Doubt. அவரை கூப்பிடுறோம் நம்ம வந்து ஒரு வீரத்தோட. கண்டிப்பா. கண்டிப்பா. கருத்தமே நிமினுக்குதையா உன் திருநீரு வாசத்துல, வளைய கம்பு சினுங்குதையா நடுசாம நேரத்துல, மீசையத்தா முறுக்கிக்கிட்டு சாட்டையத்தா சொலட்டிக்கிட்டு கருப்பாணி உருமு சத்தம் எல்லையில கேக்குதையா. 18ஆம் படி காக்கும் கருப்பசாமி வரத்தை அள்ளி தரும், ஊரை காத்து நிற்கும் எங்க கோலசாமி. கோண கொண்ட வீரனே சாம கொட நாதனே வாயா எங்க கருப்பா, வீச்சருவா வீசியே எல்ல காக்கு சாமியே வாயா தங்க கருப்பா. திருநீரு வாசனை மணக்குதப்பா, கெண்ட காலு சனங்கையும் சினுங்குதப்பா, உன்னை பார்க்க ஊரு சனம் எங்குதப்பா, அருள் வாக்க நீயும் தர வேணுமப்பா. இடி இடிக்க துடி துடிக்க காவ காக்க வரும் கருமேக நெருப்பு கருப்பசாமி, குல நடுங்க கண்ணு சபக்க அருள அள்ளி தரும் குளங்காத்து நிக்கு எங்க வீர குலசாமி. நம்ம ஏதாச்சும் அப்பா எப்படி நீங்க ஒவ்வொரு தடவை பாடும்போது எப்படி உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் வருது? இப்படிப்பட்ட ஒரு ஃபீலு, அந்த கர்ஜனையான ஒரு குரல். ஏன்னா கருப்பர் நினைச்சாலே வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு தைரியம் வீரம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நீங்கள் பாடுற அந்த பாட்டை கேட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகி சொல்ல வார்த்தை. ஆமா, அது என்னன்னாக்கா கருப்பசாமி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது பவருக்கா, அது சொல்ல வார்த்தைகளே இல்ல. ஆமா, அது மாதிரி ஆமா. அந்த பாட்டெல்லாம் ஸ்டேஜ்ல வந்துட்டு சின்ராச கையில முடிக்க முடியாதுங்கிற மாதிரிதான் இருக்கும். சத்தியமா அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து அங்கிட்டு குதிப்பேன், அங்கிட்ட இருந்து அங்கிட்டு, எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு வைப்ல மூழ்கிடுவேன் அந்த சாங்ல. அப்படியே யாராச்சும் அந்த அந்த அதாவது என்னன்னா ஊர் மக்கள்ல வந்துட்டு கருப்பசாமி பாடும்போது ஒரு 10 பேரையாவது குறைஞ்சபட்சம் ஆட வச்சிருந்தோம். சாமி அதுதான் கருப்பர் விஷயம். ஆமா, வந்து அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஊர்ல ஊரே ஆடினாங்க, திண்டுக்கல் பக்கத்துல அப்பா. ஊரே ஆடினாங்க. அதாவது ரொம்ப அது சொல்ல வார்த்தைகளே இல்லக்கா, அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா சீரியஸ்லி. ஏன்னா எனக்கே வந்து எடுத்த வார்த்தை வரல நீங்க பாடினதுக்கு அப்புறம். எப்படி எடுக்கிறீங்க அந்த பேஸ் இருக்குல்ல, நீங்க அந்த கருப்பன்னு சொல்லும்போது அந்த பேஸ் எடுக்கிறீங்க பாருங்க, அமேசிங். சத்தியமா சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு தான் நான் சொல்ல. கண்டிப்பா, ஆமா, ஏன்னா கண்டிப்பா. இந்த பாடலை வந்து யாரோ ஒரு சிங்கர் பாடுறாங்க அப்படின்னாலும் அது நார்மலா இருந்துச்சுன்னா அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அவங்களோட பேஸ் அந்த உயிரை கொடுத்து பாடுறீங்க பாருங்க ஆமா. கருப்பருக்காக. உண்மையாவே அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கருப்பசாமி பாட்டுமே நம்ம பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆளை விட்டுருங்கடா சாமிங்கிற மாதிரி ஒரு ஓரமா போய் உட்காந்துருவேன் நான். அவ்வளோ ஆஹ் effort போட அந்த வேண்டியது அந்த இருக்குல்ல. அளவுக்கு அது ஒரு மாதிரி மைண்டே அப்படி ஒரு மாதிரி இதாயிடும். ஓகே 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 ஓகே. ஸோ நான் பார்த்துருக்கேன், நீங்கள் நிறைய மேடைகளில் பாடும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் பாடி பார்த்துருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பாட்டு பாடுறதுன்றது வரும், டான்ஸ் ஆடுறதுன்றது வரும். ஆனால் ரெண்டையுமே சேர்த்து, அதுவும் நார்மல் சாங் பாடினா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி வைபான சாங் பாடும்போது எப்படி அதை சாத்தியன்ற ஒரு கேள்வி வரும். ஆமா, நிறைய பேர் ஊருக்காரங்களே கேட்பாங்க, என்னதான் சாப்பிடுறீங்க, இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க. அது பாட்டுலேயும் வருது எனர்ஜி, டான்ஸ்லேயும் வருது எனர்ஜி. ஆனா என்னன்னா எனக்கு ஸ்டேஜ்னாவே அந்த ஸ்டேஜ்ல ஏறி மைக்க புடிச்சிட்டாவே அது அது வேற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாரையும் பார்த்து அந்த அவங்க சிரிக்கிறது, கை காட்டுறது, அவங்களோட அந்த அன்பை பரிமாறுறது. ஒரு ஊர்ல எல்லாம் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் அன்பா வந்து என்கிட்ட வந்து எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துடல. ஆமா, இப்போ நீங்க கோவிலுக்கு போறீங்க, பாடல் பாடுறீங்க அப்படின்னா அந்த பக்தி பரவசமா போறது, இல்லைன்னா நான் விரதம் இருந்துட்டு போவேன், அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க? ஆமா உண்டு. ஏதாவது இந்த மாதிரி முக்கியமான கருப்பசாமி கோவில்லாம் இருக்குல்ல, நம்ம இந்த அழகர் கோவில்லாம் நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான கருப்பசாமி கோவில் எல்லாம் வந்துட்டு வெஜ்ஜு தான், நான்வெஜ் தொடவே மாட்டோம். அது மாதிரி ரொம்ப ப்ராப்பரா தான் இருப்போம். ஓகே ஓகே. நம்ம டீம்ல கருப்பசாமி ஆடுற அண்ணனுமே வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு மேக்கப் போடுறதுக்கே ஒரு 5 to 6 hours ஆயிரும். ஆமா, நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க அண்ணன். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிகிற கடைசி ஃபைனல் டச்சை தான் அவரு. அப்போ வரைக்கும் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரா தான் இருப்போம் டீம்ல. ஓகே. உண்மையாகவே வந்து எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோ பர்ஃபெக்டாக
பண்ணிடுறீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக அம்மனுடைய அருள் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணும். பல 100 பல 1000 பாடல்கள் பாடணும். சூப்பர் அபி. தேங்க்யூ. தேங்க்யூக்கா.